ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு தமிழசி vlogs. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம என்ன போஸ்ட் பண்ணியிருக்கோன்னா சிக்கன் பிரியாணியும் வறுத்தரைச்ச மட்டன் குழம்பு தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. சிக்கன் பிரியாணி வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ அரிசி போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நல்லா பெரிய பாத்திரமாக வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாம் போட்டுட்டு நல்லா தின் ஸ்லைஸாக இருக்க 5-6 வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி போட்டுக்கணும். அதை நல்லா பொன்னிறமாக இருக்க வரைக்கும் வறுத்துட்டு 4 பச்சை மிளகா நாங்கள் போட்டிருக்கோம். காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு நான் நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவும் பச்சை மிளகா போட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் வந்து ஒரு 4 டொமேட்டோ போட்டிருக்கோம். டொமேட்டோவையும் அதேமாரி நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ டக்குன்னு போட்ட உடனே சீக்கிரமாக வதங்கிடும். இதுக்கு தேவைக்கு ஏற்ப கொஞ்சம் உப்பு போட்டுட்டு பிரியாணியை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி அந்த டேஸ்ட்டை கொடுக்குறதே புதினாவும் கொத்தமல்லியும் தான். அதனால் ஒரு கைப்பிடி நிறைய போட்டுட்டு சிக்கனையும் போட்டுருங்க. சிக்கன் போட்ட பிறகு 3 டேபிள் ஸ்பூன் வெறுமிளகாத்தூள் போடுங்க. வெறுமிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் கம்மியும் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1 கப் தயிர் போட்டுக்கோங்க. ஸோ நல்லா தயிர் நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ சிக்கன் போட்ட பிறகு தயிர் போட்டால் நல்லா ஜூஸினஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். பிரியாணிக்கு எப்போவுமே வந்து நல்லா சூடு பண்ண தண்ணி ஊற்றினா ஈஸியாக இருக்கும். 1 டம்ளர் ரைஸுக்கு வந்து நாங்கள் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் அளவு எடுத்து ஃபுல்லாக வந்து தண்ணியை காய வச்சுட்டு ஊற்றியாச்சு. தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வெறும் அரிசி மட்டும் போடணும். நம்ம தண்ணியோடு சேர்த்து போயிட்டோன்னா அளவு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அரிசி போட்ட பிறகு கீழேருந்து கிளறி பார்க்கணும். கீழேருந்து கிளறினா தான் அரிசி உடையாமல் இருக்கும். 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்ட பிறகு ரைஸ் நான் ஒரு 75 to 80% வெந்திருக்கும். தண்ணி ஓரளவு நல்லா சுண்டின பிறகு நல்லா லோ ஃப்ளேமில் டம் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் விடுங்க. நல்லா சூப்பரான டேஸ்டான பிரியாணி கிடைக்கும். அடுத்த ரெசிபி என்னென்னா வறுத்தரைச்ச மட்டன் குழம்பு. இந்த வறுத்தரைச்ச மட்டன் குழம்புக்கு ஒரு சில இன்க்ரீடியன்ஸை நம்ம நல்லா வறுத்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். ஒரு கடாயில் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தனியா, மிளகு, சோம்பு, சீரகம், ஒரு கைப்பிடி தேங்காய், 5-6 வரமிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்ட பிறகு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுட்டால் கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுட்டு 3 தக்காளி போட்டிருக்கோம். 3 தக்காளி போட்டு நல்லா அதை வதக்கின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். மட்டன் போட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. காரம் வந்து உங்களுக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வறுத்து அரைக்க சொல்லியும் வந்து 5-6 காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி காரம் போட்டுட்டு இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து அந்த மட்டனில் ஊற்றிட்டு தேவைக்கேற்ப தண்ணியும் ஊற்றிட்டு ஒரு 5-6 விசில் விடணும். ஏன்னா அப்போ தான் மட்டன் நல்லா வேகும். இது நல்லா சூப்பரான டேஸ்டான வறுத்து அரைச்ச மட்டன் குழம்பு இதுதான். இந்த 2 ரெசிபியும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்தமாரி நல்ல ஹோம் ஸ்டைல் ரெசிபிஸ் வேணுன்னா மறக்காமல் தமிழசி vlogsஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.